ஓட்டப்பந்தயத்துல கஷ்டப்பட்டு தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தி முதலிடம் பிடித்த வீரருக்கு பரிசு கொடுக்கறதுக்கு பதிலா நீ ஏன் ஃபர்ஸ்ட் வந்தேன்னு கேள்வி கேட்டு அவரை நிராகரிக்கிறது போன்றதுதான் மக்கள் தொகை அடிப்படையிலான இந்த தொகுதி மறுவரையறை. 1952ல இந்தியாவுடைய மக்கள் தொகை 37,30,00,000 இருந்துச்சு. இதே விகிதத்துல மக்கள் தொகை பெருக்கம் அடைஞ்சிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்தியா மிகப்பெரிய அளவுல பொருளாதார பின்னடைவை சந்திக்கும்ங்கிறதுக்காக இந்தியா தேசிய அளவிலான மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை தென் மாநிலங்கள் மிக சிறப்பா செயல்படுத்தினாங்கன்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பா தமிழகத்துல பொது இடங்களில் சிறிய குடும்பம் சீரான வாழ்வு, 2 பெற்றால் இன்பமயம், அதிகம் பெற்றால் அல்லல்மயம், நாம் இருவர் நமக்கு இருவர், பின்பு நாம் இருவர் நமக்கு ஒருவர் போன்ற வாசகங்கள் மூலயமா விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்தி தென் மாநிலத்துல மக்கள் தொகையை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனால் வட மாநிலங்கள் இதை செய்ய தவறிட்டாங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஆய்வறிக்கையின்படி தென் மாநிலங்களுடைய மக்கள் தொகை விகிதம் 15லிருந்து 12 குறைஞ்சிருக்கு. அதே போல வட மாநிலங்கள்ல 27லிருந்து 29 அதிகரிச்சிருக்கு. மத்திய அரசுடைய இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை அலட்சியப்படுத்தின வட மாநிலங்கள்லாம் இதனால பயன்பட போறாங்க. அங்க இருக்கிற தொகுதிகள்லாம் அதிகமாக்கப்படுது. ஆனால் இதை சரியா கடைபிடித்து நம்ம தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள தொகுதிகள் குறைக்கப்படுது. இது நமக்கு கிடைச்ச ஒரு தண்டனையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.